ऋषिं जुषामहे कृष्णतृष्णा तत्त्वमिवोदितं सहस्रशाखां योद्राक्षी द्राविडीं ब्रह्मसंहिताम्. ஓம் நமோ வெங்கடேஷாய. ஸ்ரீனிவாச பெருமாள் இந்த உலகத்தில் குறிப்பிட்ட ஜீவாத்மாக்களுக்கு உயர்ந்த அனுக்கிரகத்தை செய்து அவர்களை ஆழ்வார்களாக ஆக்கினார். ஆழ்வார்கள் என்பவர்கள் நம்மை விட ஞானத்திலும் பக்தியிலும் மிகவும் உயர்ந்தவர்கள். அது ஒரு பெருமையே கிடையாது. வால்மீகி, வசிஷ்டர், வியாசர் முதலான ரிஷிகளை காட்டிலும் கூட ஆழ்வார்களுக்கு பெருமை உண்டு என்று நம்முடைய முன்னோர்கள் கூறுகிறார்கள். ஏன் அவர்களும் ஞானிகள்தான். ஒரு வால்மீகிக்கு பரமாத்மாவை பற்றி தெரியாதா? வேதவியாசருக்கு ஜீவாத்மாவினுடைய உண்மைத்தன்மை தெரியாதா? அவர்களை விட ஆழ்வார்கள் எந்த விதத்தில் உயர்ந்தவர்கள்னு பார்த்தால் ரெண்டு பேருக்கும் ஒரு முக்கியமான வேறுபாடு உண்டு. ரிஷிகள் அனைவருமே தங்களுடைய முயற்சியாலே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு தவம் செய்து தியானம் செய்து பகவானை பற்றி நிறைய சிந்தித்து பார்த்து இறுதியிலே அவனை புரிந்து கொண்டவர்கள். ஆனால் ஆழ்வார்களுடைய சரித்திரங்களை நாம் பார்த்தோம் என்றால், தொண்டடிப்புடி ஆழ்வார் 10,000 ஆண்டுகள் தவம் செய்தார். இறுதியிலே திருவரங்கத்தை எம்பெருமானை கண்டார். திருமங்கை ஆழ்வார் ஒரு 1000 ஆண்டுகள் தபஸ் செய்தார். அதற்கு பிறகு பகவான் காட்சியளித்தார். பொய்கை ஆழ்வாரோ, புதத்தாழ்வாரோ, பேயாழ்வாரோ திருக்கோவலூர் மிருகண்டு மகர்ஷியினுடைய ஆசிரமத்திலே அமர்ந்து கொண்டு பல யுகங்களுக்கு தியானம் செய்தார்கள். அந்த தியானத்தால் மகிழ்ந்து பகவான் வந்து அனுகிரகித்தார் என்று எந்த கதையிலுமே பார்க்க முடியாது. அவர்கள் பகவானுடைய அனுகிரகத்தாலே ஞானத்தையும் பக்தியையும் பெற்றார்களே தவிர தங்களுடைய முயற்சியால் எதையுமே அடையவில்லை. இப்ப இது குறை சொல்லுவது போலத்தானே தோன்றும். ரிஷிகள் தங்கள் முயற்சியாலே பெருமை அடைந்தார்கள். ஆழ்வார்கள் தாங்கள் முயலவே இல்லை, தங்களுடைய பங்கே இல்லாமல் மேன்மை அடைந்தார்கள்னு சொன்னால், உலகத்தில் இன்றைய காலத்தில் நாம் முயற்சி செய்து பயன் அடைந்தால் அது உயர்ந்தது. முயற்சியே இல்லாமல் தகப்பனாருடைய சொத்து வந்தது, பரம்பரை சொத்து ஒருவருக்கு வந்ததென்றால் அது சுமார் என்று சொல்லுகிறோமோ இல்லையோ. ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும், ஞானத்தையும் பக்தியையும் பெரும் விஷயத்தில் மட்டும் நாம் முயற்சி செய்து பகவானிடத்தில் பக்தியை சம்பாதித்துக் கொள்வதை விட பகவானே அருள் புரிந்து நம்மை தேர்ந்தெடுத்து நமக்கு ஞானத்தையும் பக்தியும் ஊட்டினார் என்றால் அது எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கும். அதுல முக்கியமான வேறுபாடு என்ன வரும் என்றால், நம்முடைய முயற்சியால் பகவானை அறிய முயன்றோம் என்றால் நம்முடைய சக்தி எவ்வளவோ அவ்வளவுதான் அறிந்து கொள்ள முடியும். வியாசரோ, வால்மீகியோ, ஒரு வசிஷ்டரோ பகவானை முழுவதுமாக தெரிந்து கொண்டு அவனுடைய அனைத்து அம்சங்களையும் சிறப்பாக தெரிந்து கொண்டு விட்டார்கள் என்று சொல்லிவிட முடியாது. பகவானை முழுவதுமாக நான் புரிந்து கொண்டு விட்டேன் என்று தன் முயற்சியால் முயற்சித்து யாருமே சொல்லிவிட முடியாது. ஆனா பகவான் நமக்கு அருளுகிறார். மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். மயர்வு அற, எந்த சந்தேகங்களோ தவறான புரிதல்களோ இல்லாதபடிக்கு மதி நலம், ஞானத்தையும் பக்தியையும் பகவான் எனக்கு அருளினான்னு சொன்னால் அதுக்கு மேல அந்த அறிவு தவறாக போவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதுதான் ஆழ்வார்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. அந்த ஆழ்வார்களுக்குள்ளே தலைவர்னு சொல்லப்படுபவர் சுவாமி நம்மாழ்வார். திருக்குருகூர் என்கிற ஆழ்வார் திருநகரியிலே காரி என்பவருக்கும் உடைய நங்கையார் என்கிற பெண்ணுக்கும் மகனாகத்தான் மாறன் என்கிற திருநாமத்தோடு பிறந்தார். வைகாசி மாசத்திலே விசாக நட்சத்திரத்திலே அவதரித்தார். அவர் பண்ண பெரிய காரியம் என்னவென்றால், 4 சம்ஸ்கிருத வேதங்களுக்கு நிகராக 4 தமிழ் பிரபந்தங்களை ஆழ்வார் எழுதினார், பாடினார். ரிஷிம் ஜுஷாமகே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் இவோதிதம் சஹஸ்ரசாகாம் யோத்ராக்ஷீத் திராவிடீம் பிரம்மசம்ஹிதாம். பிரம்மசம்ஹிதைன்னு சொன்னா வேதம், பிரம்மத்தை பற்றி சொல்லக்கூடிய வேதம். அது சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற வேதம் அல்ல, திராவிடீம் தமிழ் பாஷையில் இருக்கக்கூடிய வேதத்தை ஆழ்வார் பாடினார். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்று 4 பிரபந்தங்களாலே. இப்ப எதற்கு ஆழ்வார்களை பற்றி சொல்லுகிறேன் என்றால், அந்த நம்மாழ்வாருடைய ஒரு அழகான பாசுரத்தில் ஒரு கருத்து
நாம் யோசித்து பார்த்தால் இப்படி சட்டென்று அதை புரிந்து கொள்ள முடியாது. வேதத்தை எல்லாம் ஆராய்ந்து பார்த்தால் கூட இந்த பதில் நமக்கு கிடைத்திருக்குமா, இந்த புரிதல் நமக்கு வருமானு சொல்ல முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கருத்தை மிக எளிமையாக ஆழ்வார் நமக்கு புரிய வைக்கிறார். அந்த அழகான ஒரு பாசுரத்தினுடைய ஒரு 2 வரிகள், அதிலே உயர்ந்த ஒரு அர்த்தத்தை சொல்லுகிறார். முன்னீர் ஞாலம் படைத்த என் முகில் வண்ணனே, அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன், வெந்நாள் நோய் வீய வினைகளை வேறறப் பாய்ந்து எஞ்ஞான்னு யானுன்னை இனி வந்து கூடுவனே என்று நம்மாழ்வாருடைய ஒரு பாசுரம். 1000 பாசுரங்கள் திருவாய்மொழியில, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முத்து. அதற்குள்ளே இது ஒரு அழகான பாசுரம். இதுல என்ன தெரிவிக்கிறார் என்றால், நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும். இந்த சம்சாரத்தில் நான் பிறந்திருக்கிறேன், நான் மோட்சம் அடைவதற்கு காரணம் யார் கேட்டா உடனே அநேகமாக நாம் சொல்லிவிடுவோம், பரமாத்மாதான் காரணம். என்னுடைய முயற்சியால் என்னால முக்தி அடைய முடியும்னு தோன்றவில்லை. நான் சேர்த்து வைத்திருக்கிற பாபங்களை பார்த்தால் மூட்டை மூட்டையாக கூட்டம் மலையைப் போல உள்ளது. என்னால் இந்த பாபங்களை எல்லாம் போக்கிக் கொள்ள முடியாது. அப்ப பகவானுடைய திருவடிகளிலே விழுந்து சரணாகதி செய்தால் அவர்தான் எனக்கு முக்தி அளிக்க வேண்டும். அப்ப இந்த சம்சாரத்தில் இருக்கும் ஒரு ஜீவாத்மா முக்தி அடைவதற்கு யார் காரணம்னு கேட்டால் அநேகமாக அனைவரும் பகவான் தான் காரணம் என்று சொல்லிவிடுவோம். சரி, இத்தனை நாட்கள் சம்சாரத்தில் இருந்தோமே, அதற்கு யார் காரணம்? இந்த சம்சாரத்துல பல துன்பங்களை அனுபவிக்கிறோம். உலகம் இன்பமயமாகவே உள்ளது என்று கண்டிப்பாக யாருமே சொல்லிவிட முடியாது. துன்பமயமாக உள்ளதுன்னு தான் ஓரளவுக்கு சொல்லும்படி உள்ளது. அப்ப இந்த உலகத்தில் நான் பிறந்து வாழ்வதற்கு யார் காரணம்னு சொன்னால் அதற்கும் பகவான் தானே காரணம். இந்த உலகத்தையே படைத்தவர் பரமாத்மா. இந்த உலகத்துக்குள்ள எனக்கு பிறவியை திரும்ப திரும்ப கொடுத்தவரும் பரமாத்மா தான். அவர் சிருஷ்டியே செய்யாமல் இருந்திருந்தால், இந்த உலகங்களையே படைக்காமல் இருந்திருந்தால் நான் துன்பமே படாமல் இருந்திருப்பேன் அல்லவா? ஏன்னா உலகத்தை படைக்கவில்லை என்றால் என்ன இருக்கும்? பிரளயம் என்கிற ஒரு நிலைதானே தொடர்ந்து இருந்திருக்கும். பிரளய காலத்தில் இந்த ஆத்மாவுக்கு ஒரு உடல் என்பதே கிடையாது. உடல் இல்லாவிட்டால் அது ஒரு பெரிய குறைதானே சுவாமி. உடல் இல்லாவிட்டால் கண்ணால பார்க்க முடியாது, காதால கேட்க முடியாது, மூக்கால் முகர முடியாது, ஒரு பொருளை எடுக்க முடியாது, ஒரு இடத்துக்கு நடந்து செல்ல முடியாது, ஒரு நல்ல தின்பண்டத்தை உண்டு சுவைத்து அனுபவிக்க முடியாது. இது எதையுமே அனுபவிக்க முடியாதே. அப்ப உடல் இல்லாவிட்டால் பெரிய இழவுதானே என்று நமக்கு தோன்றும். ஆனா மற்றொரு புறம் தோன்றும், இந்த உடல் இருப்பதால் தானே இத்தனை துக்கங்கள் ஏற்படுகின்றன. யோசிச்சு பாருங்க, நமக்கு உடல் என்பதே இல்லை என்றால், நாம் இப்படி ஆகாயத்திலே உடல் இல்லாமல் ஒரு ஆத்மா மட்டும் சுற்றி கொண்டிருந்தார் என்றால் அவரை யாராலும் குத்த முடியாது, யாராலும் வெட்ட முடியாது, யாராலும் கடுமையாக பேசி அவரை மனத்திலே கஷ்டப்பட வைக்க முடியாது. அப்ப எந்த துன்பமும் வராதல்லவா? உபனிஷத்தே தெரிவிக்கிறது, நகவை சசரீரஸ்ய சதஹா பிரியாப்பிரியோர் அபகதிரஸ்தி. ஒருவன் இந்த சம்சாரத்தில் உடலோடு இருக்கும் வரை பிரியம் அப்பிரியம், சுகம் துக்கம், ஆனந்தம் வருத்தம், இந்த இரண்டும் விட்டு போவதற்கான வாய்ப்பே கிடையாது. எப்ப விட்டு போகலாம்? இந்த உடலை கழித்து விட்டு மோட்சம் அடையும் போது வேணா இனிமே துக்கமே கிடையாது, சுக துக்கம்ங்கிற ரெட்டைகள் என்னை பாதிக்காது என்று சொல்லலாமே தவிர, இந்த சம்சாரத்தில் உடலோடு இருக்கும் வரை துக்கம் வரத்தான் போகிறது. அந்த உடலை கொடுத்தது யார்? பரமாத்மா தான் உடலை படைத்திருக்க வேண்டும். அவர்தான் உலகத்தையே படைத்தார். அப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும், எதற்காக இந்த உலகத்தை படைக்க வேண்டும்? ஏன் எனக்கு இந்த உடலை கொடுக்க வேண்டும்? இந்த உடல் பிறவி எடுத்ததால் தானே நான் திரும்ப திரும்ப துன்பத்தை அனுபவிக்கிறேன். மறுபடியும் மறுபடியும் பாவங்களை செய்து மேலும் தாழ்ந்த பிறவிகளை அடைந்து விடுகிறேன். பகவான் உண்மையில் கருணை உடையவராக இருந்தால், என்னிடத்தில் அன்புடையவராக இருந்தால் என்னை பிறப்பிக்காமலேயே இருந்திருக்கலாமே, உலகத்தில் என்னை படைக்காமலேயே இருந்திருக்கலாமே என்று ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படலாம். ஆனா இதற்கு ஆழ்வார் இந்த பாசுரத்தினுடைய முதல் வரியிலே பதில் சொல்லுகிறார். முன்னீர் ஞாலம் படைத்த என் முகில் வண்ணனே. முன்னீர் ஞாலம், இந்த உலகத்தை ஞாலத்தை பார்த்து முன்னீர், 3 விதமான நீர் உண்டாம். ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர் என்று 3 விதமான தண்ணீரை உடையது இந்த பூமி. ஆற்றிலிருந்து ஆறுல ஜலம் ஓடி வருது, இல்ல குளங்களிலோ ஒரு கிணத்தை வெட்டி வைத்தோம் என்றால் அதுல ஊற்றிலிருந்து தண்ணீர் பெருகிறது, அல்லது மழையிலிருந்து ஆகாசம் மூலமாக கொட்டுகிறது. இப்படி 3 விதமான நீரை கொண்டது இந்த பூமி. முன்னீர் ஞாலம் படைத்த என் முகில் வண்ணனே, பகவான் தான் உலகத்தை படைத்தார் என்று முதலிலே ஆழ்வார் சொல்லுகிறார். படைப்பதற்கு காரணம் என்னவென்றால், என் முகில் வண்ணன்,
என்ன வார்த்தையை இடுகிறார்னு பாருங்கோ. முகில் வண்ணன்னு சொன்னால், முகில் என்றால் மேகம், வண்ணன் என்றால் அதற்கு நிகரான வண்ணத்தை உடையவன். இப்ப முகில் வண்ணன் என்றால் நீலமேக சியாமளன், கருத்த நீருண்ட கார்மேகத்தை போல கருத்த நிறமுடையவன் என்று பொருள் படுகிறது. அப்ப படைத்த உலகத்தை படைத்த கருப்பானவனே, உலகத்தை படைத்த மேகம் போன்றவனே என்று சேர்த்து சொல்லுகிறாரோ இல்லையோ. என்ன சொல்ல வருகிறார் என்றால், பகவான் இந்த உலகத்தை படைப்பதென்பது நம்மை துன்பப்படுத்தி பார்ப்பதற்காக அல்ல, தன்னுடைய கருணையால் தான் உலகத்தை படைக்கிறார். மேகம் ஏன் மழையை பொழிகிறது? தங்கிட்ட நிறைய தண்ணீர் சேர்ந்து விட்டது, கொடுக்க வேண்டும்ங்கிற ஔதாரியம் வள்ளல் தன்மை மேகத்துக்கிட்ட இருக்கு, அதனால எங்கும் சென்று பொழிந்து விட்டு போகிறது. அதே போல பகவானிடத்துல கருப்பா இருக்காரே, பகவானுடைய திருமேனி ஸ்ரீனிவாச பெருமாளை சேவித்தீர்கள் என்றால் கருப்பா இருப்பாரோ இல்லையோ. ஏன் கருப்பாக இருக்கிறார்னால், மனசுல நிறைய கருணை சேர்ந்து சேர்ந்து அவர் மனசுல இருக்கிற கருணை உடலில தெரிகிறதா. பொதுவா கருமை என்பது ஒரு கருணையை குறிக்கும். ஏன்னா மேகத்துக்கே தண்ணீர் இருக்கும்போது கருப்பா இருக்கும், எல்லா தண்ணீரையும் பொழிந்து முடித்து விட்டால் வெளுத்து போய்விடும் பாருங்க. வெளுத்து போறதுனால என்ன, இனிமேல் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, என்கிட்ட கொடுக்க நிறைய இருக்குன்னா மேகம் கருத்து இருப்பது போல பகவானும் கருத்து இருக்கிறாராம். அப்ப முகில் வண்ணன்னு சொன்னால் மிகுந்த கருணையை உடையவன் பகவான். அச்சித விசேஷிதான் பிரளய சீமனி சம்சரதா கரண கலேபரைஹி கடயித்தும் தயமான மனாகா என்று பராசர பட்டர் என்கிற ஆச்சாரியன் ஒரு ஸ்லோகத்துல தெரிவிக்கிறார். பகவான் இந்த உலகத்தை படைத்து உடல் பிறவியை எனக்கு கொடுத்து ஏன் இந்த துன்பங்களை ஏற்படுத்துகிறார்? இதற்கு பதிலாக உலகத்தை படைக்காமலேயே இருந்திருந்தால் நான் குறைந்தபட்சம் துன்பம் இல்லாமல் இருந்திருப்பேன் அல்லவா என்று சொல்லுவோமோ இல்லையோ. இது எதை போல உள்ளதென்றால், ஒரு குழந்தை பிறக்கிறது, 4 மாசம் 3 மாசம் 1 வருஷம் 2 வயசு கூட ஆகுதுன்னு வச்சுங்களேன். அந்த குழந்தைக்கு தானாக எழுந்து நடக்க தெரியாது, தானாக ஒரு மலம் மூத்திரம் கழிப்பதற்கு தெரியாது, கழித்தால் அதை சுத்தம் பண்ணி கொள்வதற்கு கூட தெரியாது, தனக்கு ஒரு பொருள் வேண்டும் பசிக்கிறது என்றால் வாய் திறந்து கேட்க தெரியாது, எடுத்து வாயில போட்டு உண்ணவும் தெரியாது. இப்படி எதுவுமே தெரியாத ஒரு நிலை இருக்கும் இல்லையோ. அந்த நிலை ஒரு குழந்தை இருக்கும் போது ஒரு தாயோ தந்தையோ அதற்கு வேண்டிய அனைத்தையும் செய்கிறார்கள். ஆனா அந்த நிலையில் இல்லை, இன்னும் கொஞ்சம் வயசாக வச்சுங்களேன், ஒரு 4 வயசு 5 வயது குழந்தைக்கு உலகத்தில் இருக்கிற துன்பங்கள் எல்லாம் தெரியவே தெரியாது. உலகத்துல அனைவரும் நல்லவர்கள், அனைவரும் நம்மிடத்தில் அன்போடு இருப்பார்கள், இந்த உலகத்துல எல்லாரும் சேர்ந்து முன்னேற்றத்துக்காக பயன்படுகிறார்கள், எல்லோருமே ஆனந்தமாகவே எனக்கு தெரிவிப்பார்கள் என்கிற எண்ணத்துல குழந்தை எந்த ஒரு உலகத்துக்கான எக்ஸ்போஷர்னு சொல்றோமே அதை பத்தின ஒரு உண்மையான புரிதல் இல்லாமல் ஆனந்தமாகவே வாழ்க்கை இருக்கும்னு ஒரு குழந்தை நினைக்கிறதோ இல்லையோ. அந்த நிலையை வைத்துக் கொள்ளுங்கள். எந்த குழந்தையாவது நான் அன்றைக்கு 5 வயதுக்கு எப்படி இருந்தேனோ அதே போலயே என்னை விட்டு இருக்கலாமே, என்னை ஏன் வளர வைத்து வளர்ந்து நான் பல விஷயங்களை கற்க வைத்து அந்த கற்ற பிறகு நான் இவ்வளவு துன்பப்படும்படி ஏன் பகவான் என்னை செய்தார்? என்னுடைய தாய் தந்தையர் என்னை வளரவே விடாமல், எனக்கு கல்வியே சொல்லி கொடுக்காமல், நல்லது தீயதையே பிரித்து காட்டாமல், உலகத்தில் துன்பமும் உண்டு என்பதையே காட்டாமல் அந்த 4 வயது குழந்தையாகவே என்னை எப்போதும் வைத்திருக்கலாமே என்று சொன்னால் என்ன பண்ணுகிறோம் அர்த்தம்? 4 வயசு குழந்தைக்கு தனக்காக எதையுமே செய்து கொள்ளவே தெரியாது. அது ஒரு சுமாரான நிலை தானே, அறியா பருவம்னு தானே சொல்லுவோம். ஒரு குழந்தையை பார்த்து பெரிய ஞானின்னெல்லாம் யாரும் சொல்ல மாட்டா. அறியா பருவம், அறியாமையாலே இன்பம், இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ்ன்னு சொல்லுவா பிறகு ஆங்கிலத்துல. அந்த உண்மையான பிளிஸ் ஆனந்தம் என்பது 2 விதத்துல வரலாம். பரமாத்மாவை உண்மையாக புரிந்து கொண்டு அதனால் ஆனந்தப்படுவது ஒரு மெச்சூரான எண்ணம், முதிர்ந்த ஒரு எண்ணம். அப்படி இல்லாமல் முதிர்ச்சியே இல்லாமல் ரொம்ப சிறு குழந்தையாட்டம் அறிவின்மையில் இருந்து கூட ஆனந்தத்தில் இருந்து விடலாம். 2 ஆனந்தத்தில் எது உயர்ந்ததுன்னு பார்த்தோம்னால், உலகத்தை எல்லாம் பார்த்து அனைத்தையும் தெரிந்து கொண்டு அதை தாண்டி நின்று ஒருவன் ஆனந்தப்பட்டான் என்றால் அதுதான் சிறந்த ஆனந்தம். 4 வயசு குழந்தையா இருக்கே, ஒண்ணுமே உலகத்துல தெரியாது, ஒண்ணுமே பண்ணிக்கொள்ள முடியாது, ஆனா ஆனந்தமா இருந்தாரே, அதே போல இருந்து விடலாமேனால் அது ஒரு உயர்ந்த பக்குவம் அடைந்த ஆனந்தம் கிடையாது. அதே போல பிரளய காலத்தில் நாம் எப்படி இருந்தோம்? துன்பம் என்பது நமக்கு இருக்கவே இருக்காது, ஏனால் உடலே இல்லை. ஆனால் இன்பமும் பட முடியாது. பரமாத்மாவை தெரிந்து கொள்ள முடியுமா? நான் யார் என்று புரிந்து கொள்ள முடியுமா? இல்ல உலகத்து இன்பங்களைத்தான் அனுபவிக்க முடியுமா? மோட்சம் என்பதை கூட அப்புறப்படுத்தி விடலாம். உலகத்துல கண்டு சாப்பிட்டு ஆனந்தப்படுறோம், பொருள்களை பார்த்து ஆனந்தப்படுகிறோம், இசையை கேட்டு ஆனந்தப்படுகிறோம். இந்த இன்பம் கூட பிரளய காலத்தில் இருக்காது, உடல் இல்லாவிட்டால் இருக்காது. அப்ப உடல் இல்லாமல் இருக்கும் நிலை என்பதில் துக்கம் கிடையாது, ஆனால் எந்த இன்பத்தையும் பட முடியாது.
அப்படி இருக்கணுமா? அல்லது பகவான் உடலை கொடுத்து வேதங்களை கொடுத்து இப்படி நல்லவனாக நடந்து கொண்டு நீ முதிர்ச்சி அடைந்தாய் என்றால் உயர்ந்த இன்பத்தை அடையலாம் என்று சொல்லி படைத்த இடத்தில் நாம் இடையில் பல துன்பங்களை அனுபவிக்கிறோமே, அது சிறந்ததான்னு பார்த்தால் ஒண்ணுமே தெரியாமல் எனக்காக எதையும் செய்து கொள்ள முடியாமல் இன்பமும் படாமல் இருக்கும் பிரளய நிலையை விட கண்டிப்பாக துன்பங்கள் இருந்தாலும் இந்த சம்சாரத்தில் முட்டி மோதியாவது எழுந்து நின்று பகவானை புரிந்து கொண்டு முக்தி அடைந்தோம் என்றால் அது சிறந்த ஆனந்தம். அந்த முதிர்ச்சி வர வேண்டும்னு ஒரு பகவான் எதிர்பார்க்கிறார். எப்படி ஒரு தாயும் தந்தையும், குழந்தை 5 வயசுக்கு இருக்கு, நான் என்ன சொன்னாலும் கேட்கறது, 10 வயசு ஆயிடுச்சுன்னா நான் சொல்றதை கேட்காது, 15 வயது ஆகிவிட்டது என்றால் என்னையே எதிர்த்து பேச தொடங்கிவிடும், 25 வயசு ஆயிடுத்தினால் நீ என்ன சரியாவே வளர்க்கவில்லை, நீ எல்லாம் ஏன் குழந்தை பெற்றுக்கொண்டாயின்னு என்னையே பார்த்து கேட்க போறதுன்னு எனக்கு நன்னா தெரியும்னு வச்சுங்களேன். ஆனாலும் இந்த குழந்தை இப்படியே இருந்துடட்டுமே, குழந்தை வளரவே வேண்டாம், 5 வயது குழந்தை எனக்கு அடிபணிந்து உள்ளது, நான் சொல்லும்படி கேட்கிறது, அதனால் இது முதிர்ச்சியே அடைய வேண்டாம்னு எந்த தாய் தந்தையான்னு சொல்லுவாளா? ஐயோ என் பிள்ளையோ பொண்ணோ நன்னா வளரணும், வளர்ந்த பிறகு நான் அதற்கு எவ்வளவு காரியம் பண்ணிருக்கேன்னு புரிந்து கொண்டு என்னிடத்தில் மதிப்போடு இருக்க வேண்டும் தானே தாய் தந்தையர்கள் ஆசைப்படுவார்கள். அதை போல பகவானும் பிரளய காலத்தில் இன்பமே படாமல் ஆனால் துன்பமும் படாமல் ஜீவாத்மா இருப்பதென்பது உயர்ந்த நிலை அல்ல. உலகத்தில் பிறந்து துன்பங்களை அனுபவித்தாலும் அதன் மூலம் உயர்ந்த மோட்சத்தை ஜீவாத்மா அடைய முடியும், அதற்காக நான் படைக்கிறேன் என்கிற கருணையால படைக்கிறாராம். அச்சித் அபிஷேஷிதான் பிரளய சீமனி சம்சரதா. பிரளய காலத்திலே இது ஒரு கல் இருக்கே, இந்த கல்லுக்கும் நமக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. கல்லுக்கும் சுகம் துக்கம் ஞானம் எதுவுமே இல்லை, நமக்கும் பிரளய காலத்துல சுகமோ துக்கமோ அறிவோ எதுவுமே கிடையாது. அப்ப கல்லுக்கு சமமாக நாம் இருந்த நிலையில் நம்மிடத்தில் இருக்கிற கருணையாலேதான் பகவான் உலகத்தை படைக்கிறார் என்று ஆழ்வார் கூறுகிறார். முன்னீர் ஞானம் படைத்த என் முகில் வண்ணனே என்று முதல் வரி சொன்னார். சரி சுவாமி, படைத்தது பகவான் தான், இந்த உடலை எனக்கு கொடுத்து விட்டார், உடலை கொடுத்த பிறகு எங்கு தவறாக போயிற்று? பகவான் இந்த உடலை கொடுத்தது நான் முக்தி அடைய வேண்டும் என்பதற்காக, அதற்கு வேதங்களை கற்று அதனுடைய பொருளை புரிந்து கொண்டு பகவான் தான் எனக்கு சுவாமி, நான் அவருக்கு தொண்டன், அப்ப தொண்டு செய்வதுதான் எனக்கு இயற்கையானது, எனக்கென்று எந்த இன்பமும் வேண்டாம், பகவான் சந்தோஷப்பட்டாலே எனக்கு ஆனந்தம்தான். அப்ப அவனுக்கு கைங்கரியம் தொண்டு செய்வது மட்டுமே ஆத்மாவுக்கு முக்கியமான காரியம் என்கிற புரிதல் வந்து நான் கைங்கரியம் செய்திருக்க வேண்டும். ஆனால் நாம் என்ன செல்லுகிறோம், என்ன செய்கிறோம்? இந்த உடலை கொடுத்தது உண்மையாக எந்த பயனுக்காகவோ அந்த பயனை புரிந்து கொள்வதில்லை. அதை விட்டுவிட்டு இந்த உடல் தான் ஒரு போக்கில சம்சாரம் இந்த உடலை இழுத்துக்கொண்டு போகும் இல்லையோ. இந்த உலகம் என்பது ஒரு பெரிய நதின்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த நதியை தாண்டுவதற்கு ஒரு படகு வேண்டும். அந்த படகை ஒருவருக்கு எனக்கு கொடுத்தார். கொடுத்து இங்கிருந்து நேர எதிர்த்த கரையை நோக்கி நீ துடுப்பு போட வேண்டும். கண்டிப்பாக நதியினுடைய போக்குல போனா அந்த படகு எங்கேயோ போயிடும். அப்படின்னா எதிர்த்த கரையை அடையவே முடியாது. கையால நான் நீந்தி நீந்தி செல்லுவது ரொம்ப கடினமானது. அதனால ஒருவர் எனக்கு ஒரு படகு கொடுத்தார். படகுல ஏறி அமர்ந்து கொண்டு நீ துடுப்பு போட வேண்டும். துடுப்பு போடுவது கஷ்டம்தான். ஏன்னா நதி இந்த பக்கம் என்ன இழுத்துட்டு போகும். நான் வெறுமை இப்படி போறதுக்கு துடுப்பு போட்டேன்னா கூட போறாது. நதியை எதிர்த்து போவதற்கு துடுப்பு போட்டாதான் எதிர்த்த கரையை போய் அடையவாவது முடியும். அல்லது கொஞ்சம் தூரம் சென்றாலும் நதி ஓட்டத்தோடு சிறிது தூரம் சென்றாவது அக்கறை அடைந்து விடலாம். நான் எதிர்த்து துடுப்பு போட்டேன் என்றார். அதே போல பகவானும் இந்த சம்சாரம் என்கிறது எங்க போய்கொண்டிருக்கிறது? இந்த உலக இன்பங்களை நோக்கியே போய்கொண்டிருப்பது சம்சாரம். அந்த சம்சாரத்தை நான் தாண்டுவதற்கு, சம்சாரம் தான் நதி என்று வைத்துக் கொள்ளுங்கள். சம்சாரமாகிற நதி எப்படி ஒரு கங்கை நதி நேர ஒரு கடலை நோக்கி வங்கக்கடலை நோக்கி ஓடிண்டே இருக்கோ, கிழக்கு நோக்கி ஓடுகிறதுன்னு வச்சுங்கோ, நான் அதுல தெற்கேந்து வடக்க கடக்க வேண்டும். அதை போல சம்சாரம் என்பது உலக இன்பங்களை நோக்கி செல்லுகிறது. அதை நான் தாண்டினால்தான் முக்தி அடைய முடியும். தாண்டுவதற்கு கப்பல் வேண்டுமே. வெறுமா ஆத்மா மட்டும் இருந்தால் ஆத்மாவால தாண்ட முடியாது. உடல் என்கிற கப்பல் அவருக்கு தேவைப்படுகிறது. அதற்காகத்தான் பகவான் கொடுக்கிறார். அந்நாள் நீ தந்த ஆக்கை என்று ஆழ்வார் சொல்லுகிறார். ஆக்கைன்னு சொன்னா உடல்னு அர்த்தம். இந்த உடல் யார் கொடுத்தது? நீ தந்த ஆக்கை. பகவான் கொடுத்த ஆக்கை என்கிற உடல் எதற்காக கொடுத்தார்? பகவானுக்கு தொண்டு செய்வதற்காக கொடுக்கப்பட்ட உடல். விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும் என்று புராணம் தெரிவிக்கிறது. இந்த உடலை பகவான் இவ்வளவு அழகாக படைத்து கொடுத்ததே எல்லா முறைகளிலும் பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காக. துர்லபோ மானுஷோ தேகா
தேஹினாம் க்ஷணபங்குரா தத்ராபி துர்லபம் மன்யே வைகுண்ட பிரிய தரிசனம் என்று ஒரு புராண வச்சனம். துர்லபோ மானுஷோ தேகா, எத்தனையோ பிறவிகள் இருந்தாலும் மனித பிறவி என்பது மிகவும் சிறந்தது. ஏன்னா தெய்வமாக தேவர்களாக பிறக்கிறோம் என்றால் ரொம்ப அகங்காரம் இருக்கும், நிறைய சக்தி இருக்குமே தவிர ஆனா கூடவே அகங்காரம், நிறைய போகங்களிலே ஈடுபாடு இது இருந்துவிடும். நான் விலங்காகவோ மரம் செடி கொடியாகவோ பிறந்தால் என்னால் மறுபடியும் சாஸ்திரத்தை உணர முடியாது, பரமாத்மாவை தெரிந்து கொள்ள முடியாது. அப்ப இந்த மனித பிறவி என்பது நடுவான ஒரு பிறவி, ரொம்ப உச்சிதமான ஒரு பிறவி. இந்த பிறவியை பெற்றது பகவான் நமக்கு கொடுத்தது இந்த சம்சாரத்தில் எதிர்த்து துடுப்பு போட்டு நான் அக்கறையான மோட்சத்தை அடைய வேண்டும் என்பதற்காக. ஆனா நான் என்ன தெரியுமா பண்ணேன்? ஐயோ, இந்த சம்சாரத்திலே வைராக்கியத்தோடு இருந்து சாஸ்திரங்களை எல்லாம் கற்று பரமாத்மாவிடத்துல பக்தியோடு இருந்து எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு சுவாமி. அதனால் இந்த சம்சாரம் எந்த போக்கில் போகிறதோ அந்த போக்கிலேயே போய்விடுகிறேன் என்று நாம் முடிவெடுத்து விடுகிறோம். இது எதே போலவென்றால், ஒரு நதி மேற்கேந்து கிழக்க ஓடுறது, எனக்கு தெற்கேந்து வடக்க அதை தாண்டி போனோம். ஒருவர் எனக்கு படகு கொடுத்தார், நீ தாண்டி போன்னு சொன்னார். நான் படகுல ஏறி உட்காந்து துடுப்பு போட ஆரம்பிச்சா கை வலிக்கிறது சுவாமி. எதிர்த்து நதியை தாண்டுவதற்கு துடுப்பு போடுறதெல்லாம் கஷ்டமா இருக்கு. அதனால என்ன பண்றேன், இந்த நதி எங்க போறதோ அங்கேயே போறேனே. நதி எங்க போகும்? கடைசியில கடல்ல போய் கலக்க போறது. அதை போல நான் நதியோடு செல்லுகிறேன்னு சொன்னால் அது நான் ஆசைப்பட்ட இலக்கிற்கு என்னை அழைத்து செல்லாது, பெரிய கடலில் போய் என்னை தள்ளிவிடும், மூழ்கடித்து விடும். அதே போல இந்த உடல் என்பது பர்பெண்டிகுலர்னு சொல்லுவ பாருங்க. சம்சாரம் இப்படி ஓடுறதுனால் உடல் இந்த சம்சாரத்தோடு போவதற்காக படைக்கப்பட்டதல்ல. உடல் என்பது சம்சாரத்தை தாண்டுவதற்காக, வெட்டி கொண்டு குறுக்கே செல்லுவதற்காக பகவான் நமக்கு கொடுத்தது. அந்நாள் நீ தந்த ஆக்கை. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆக்கையின் வழி உழல்வேன். அந்த ஆக்கை சரீரத்தை கொண்டு நதிக்கு பர்பெண்டிகுலராக அதை எதிர்த்து துடுப்பு போட்டு நான் அக்கறையான மோட்சத்தை அடைந்திருக்க வேண்டும். ஆனா அது கஷ்டமானது தானே, அவ்வளவு எளிமையான காரியம் அல்ல மோட்சம் அடைவது என்பது. அதனால் அந்த சிரமம், அந்த பிரயாணம் சிரமமாக உள்ளது என்பதற்காக நான் கைவிட்டு விட்டேன். சரி, இந்த உடல் எப்படி கொண்டு போறதோ போகட்டுமே. இந்த சம்சாரம் என்கிற நதியை எதிர்த்து என்னால் செல்ல முடியவில்லை, கடக்க முடியவில்லை. அப்ப சம்சாரம் எந்த திசையில் போகிறதோ அங்கேயே நானும் செல்லுகிறேன்னு சொன்னால் அது எங்கே கொண்டு போய்விடும்? பெரிய வங்கக்கடலில் போய் என்னை தலகுப்பர கவிழ்த்தி விடும். அதே போல இந்த உடலோடு நான் பகவானை நோக்கி கஷ்டப்பட்டது இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் துடுப்பு போட்டு போனேன்னால் அப்ப அக்கறை அடைந்து மோட்சத்திலே ஆனந்தப்படலாம். ஐயோ, அந்த பிரயாணம் ரொம்ப கஷ்டமாக உள்ளது சுவாமி, அதனால நான் இந்த சம்சாரம்ங்கிற நதி எப்படி போகிறதோ அதோடையே செல்லுகிறேன்னு சொன்னால் பெரிய கடல், சம்சாரம் என்கிற பெருங்கடல், அதுதான் நமக்கு காத்து கொண்டிருக்கும். திரும்ப திரும்ப இங்கேயே நாம் பிறந்து கொண்டிருப்போம். அப்ப ஆழ்வார் சொல்லுவது என்ன? பகவான் இந்த உலகத்தை படைத்ததோ எனக்கு உடலை கொடுத்ததோ கருணையால் தான் செய்கிறார். நாம் முதிர்ச்சியே அடையாமல் இன்பமே இல்லாமல் இருக்கும் நிலையை பார்த்து கருணைப்பட்டு ஐயோன்னு வருத்தப்பட்டு எனக்கு ஒரு உடலை கொடுக்கிறார், நான் இந்த சம்சாரம்ங்கிற நதியை தாண்ட வேண்டும் என்பதற்காக. ஆனா நாம் என்ன பண்றோம்? இந்த நதியை கடப்பதற்கு நான் ரொம்ப முயற்சி பண்ண போல் இருக்கு, அது கஷ்டமா இருக்கு. ஏன்? ஒரு படகு இருந்தால் நதியை கடக்கத்தான் வேண்டுமா? நதியினுடைய போக்கோடு கூட பயணிக்கலாமே. நான் அப்படியே செல்லுகிறேன்னு சொன்னால் கண்டு கேட்டு உத்து மோந்து உண்டு உழலும் ஐங்கருவி கண்ட இன்பம், 5 இந்திரியங்களை கொண்டு உலக இன்பங்களை அனுபவித்துக் கொண்டு நாம் காலத்தை வீணடித்து விடுகிறோம். அப்படி சென்றால், நதியின் போக்கோடு சென்றால் எளிமையாகத்தான் இருக்கும், எந்த கட்டமும் இருக்காது. ஆனா கடைசியில அடைய வேண்டிய இடத்தை அடைய மாட்டோம், கடலில் போய் விழுந்து விடுவோம். நதிக்கு எதிர்த்து நாம் சென்றோம் என்றால் உண்மைதான், பிரயாணம் கடினமாகத்தான் இருக்கும், உடலில் வலி இருக்கத்தான் செய்யும். ஆனா அடையும் இடம் ரொம்ப ஆனந்தமாக இடமான இருக்கும் என்று சுவாமி நம்மாழ்வார் ஒரு உயர்ந்த கருத்து, வேதாந்த கருத்தை இந்த பாசுரத்தில் எளிமையாக வைத்து காட்டுகிறார். இது போல எத்தனையோ இடங்கள் புராணங்களிலும் இதிகாசங்களிலும் வேதத்திலும் இருக்கும் அர்த்தங்களை ஆழ்வார்கள் எளிமையாக நமக்கு வழங்குகிறார்கள். அதை புரிந்து கொண்டு நன்றியோடு நாம் தான் நடைமுறைப்படுத்த வேண்டும். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि
हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।